யார் நீ? எதுக்கு வந்ததுமே இப்படி கத்திட்டு இருக்க? ஆவேசமா எல்லாரையும் பாக்குற. கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க. என்ன உனக்கு? என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? நான் கேக்குறேன், எங்க போயிட்டு வந்த? யா இப்ப எதுக்கு செடியன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேசல. சொல்லுடா, என்ன நீ பெரிய ரவுடியா? ஆண்டி என்னாச்சு? செடியன் என்ன பண்ணா? என்ன பண்ண? கேளு ஜெனி, கேளு. என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளு. என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்னடா பண்ண? இவனும் இவன் அப்பாவும் சேர்ந்து ஆகாஷ் வீட்டுக்கு போய் அவனை அடிச்சிருக்காங்க. செடியா, ஆண்டி சொல்றது நிஜமா? சொல்லு, நீ அவனை அடிச்சியா? ஆமா ஜெனி, அடிச்சிட்டு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா ஆகாஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். சொல்லுடா, சொல்லு. என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ண? அவனை போய் அடிக்கிற உரிமை உனக்கு யாருடா கொடுத்தாங்க? அவன் செஞ்ச வேலைக்கு அவனை கொஞ்சம் சொல்றியா? டேய், என்னடா பேசுற? அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரா சரியா? டேய், நீ பேசாம இருடா. சும்மா எல்லாத்துக்கும் நல்லவன் ஆயிட்டு. நீ வேணும்னா உங்க அம்மா மாதிரியே இரு. எல்லாரையும் அப்படியே இருக்கணும்னு சொல்லாத. அப்போ இவங்க போய் ஆகாஷ் அடிச்சது உங்க யாருக்குமே தப்பாவே தெரியலையா? என்ன தப்பு? என்ன தப்பு? சபாஷ். பசங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்ததுதான் அப்பாவோட வேலை. ரவுடிசம் பண்றதுக்கு தூண்டி விடுறது இல்ல. ரவுடி மாதிரி நடத்துக்கும் போது கூட நிக்கிறது இல்ல. என்ன ரவுடிசம்? நாங்க பேசதான் போனோம். அவன் மாத்தி மாத்தி போன் அடிச்சுட்டே இருந்தா எரிச்சல் வராதா? 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பாய நம்ம பொண்ணுக்கு போன் பண்ணுவா. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன கொஞ்சமா? யாரா இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு இறங்கி போனது தப்பு. நான் பண்ண தப்பே இல்லம்மா. அவன் பண்ண வேலைக்கு அவனை கொல்லாம விட்டு பெருசுன்னு நினைச்சுக்கோ. சரியா? யோசிச்சு நிதானமா பேசு. என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? அவன் யோசிச்சானா? அவன் மூஞ்சி. பாருமா, அவனை வான் பண்றதுக்காக தான் நானும் அப்பாவும் போனோம். என்ன மாதிரி ஒரு வீட்டுல இருக்கான் தெரியுமா அவன்? அந்த ஏரியா முதல்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் நம்மளால அங்க நிக்க முடியாது. அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த இடம். அங்க இருந்து என் தங்கச்சி அவன் ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும். அதனாலதான் அடிச்சேன். திரும்பவும் சொல்றேம்மா, வந்த கோவத்துக்கு அவனை கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படுக்கும். இன்னும் ஒரு தடவை அவன்கிட்ட பேசுறதுக்கு அவன் முயற்சி பண்ண தெரிஞ்ச போதும் அவனை சாவடிச்சிருவேன், வெட்டி போட்டுருவேன்.